Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நார்சிசிஸ்ட் உங்ககிட்ட மரியாதையோடு நடந்துக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மொதல் விஷயம், நார்சிசிஸ்ட்டுக்கு மரியாதை அப்படின்னா என்னன்னு தெரியாது. அதனால் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் மரியாதையை எதிர்பார்க்கவே கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க உங்களை ட்ரீட் பண்ணுற அந்த விதத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நார்சிசிஸ்டோட அகராதியில் மரியாதையோட மீனிங் அதிகாரம். நார்சிசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்ட்னா பவர் ப்ளஸ் ஹைரார்கி ப்ளஸ் கண்ட்ரோல். இதுதான் அவங்களுக்கு தேவையான சப்ளை எடுக்கிறதுக்காக யாருக்கிட்ட பவரை காட்டணும், யாரோட பவரை யூஸ் பண்ணணும், யாருக்கு மேலே இருக்கணும், யாருக்கு கீழே இருக்கணும், யாரை கண்ட்ரோல் பண்ணணும், யாரோட கண்ட்ரோலில் இருக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டால் சப்ளைக்கு பாதிப்பு வராமல் இருக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் மட்டும்தான் இந்த நார்சிசிஸ்டோட மூளை கால்குலேட்டிவாக யோசிக்கும். அதனால் நார்சிசிஸ்ட் எப்போவுமே லோ த்ரெட் விக்டிம்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டாக்ஸிக் சொசைட்டியோட ஸ்டீரியோ டைப்பில் ஸ்டக்கானவங்க, ரிஸ்க் எடுக்க பயப்படுறவங்க, எதிர்த்து பேச பயப்படுறவங்க, அப்யூஸை ரொம்ப நார்மலான விஷயமாக எடுத்துக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் லோ த்ரெட் கேட்டகரியில் வருவாங்க. இந்த மாதிரி லோ த்ரெட்டாக இருக்கிறவங்கள நார்சிசிஸ்ட் ரொம்ப மோசமாக மரியாதையே இல்லாமல் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா எப்படி நடந்துக்கிட்டாலும் இந்த லோ த்ரெட் விக்டிம்ஸ் அடங்கி போயிடுவாங்க, சப்ளைக்கும் எந்த பாதிப்பும் வராதுங்கிற துணிச்சல் இந்த நார்சிசிஸ்ட்டுக்கு. அப்போது ஒருத்தரை தரக்குறைவாக ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த துணிச்சல் இந்த நச்சுகளுக்கு எங்கேருந்து வருது? லோ த்ரெட்டாகவும் ஹை சப்ளையும் கொடுக்குற விக்டிம்ஸ் கிட்டேருந்து வருது. ஸோ இவங்களோட இந்த மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்கள டீல் பண்ணணும். இவங்கக்கிட்ட மரியாதையை எதிர்பார்க்குறத நிறுத்திட்டு இவங்களோட கண்ட்ரோல் கேமில் நீங்கள் அப்பர் ஹேண்ட் எடுக்கணும். நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட கை ஓங்கி இருக்கணும், நீங்கள் ஹை லெவல் த்ரெட்டாக இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களோட சிம்ம சொப்பனமாக இருக்கணும். உங்ககிட்ட வாலாட்டணும்னு அவங்க நினச்சாலே சப்ளை போயிடும் அப்படிங்கிற பயம் வரணும். இந்த நீதி, நேர்மை, நாணயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அன்பு, காதல், கருணை, தியாகம், மன்னிப்பு, நன்றி, விசுவாசம், இது எல்லாத்தையும் நச்சுகள் உங்களோட வீக்னஸாக பார்ப்பாங்க. உங்களை மரியாதை இல்லாமல் நடத்துறதுக்கான ஒரு லூப் ஹோலாக இதையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயங்களை நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிடணும். நார்சிசிஸ்ட் உங்களை டீவேல்யூ பண்ணி அவமானப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட உங்களோட வேல்யூஸையும் வேர்த்தையும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போ தான் அவங்க உங்களை மரியாதையாக நடத்துவாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களோட வேல்யூஸ் பற்றியும் வேர்த்தை பற்றியும் நச்சுகள் புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா மற்றவங்களோட வேல்யூஸை பார்க்குற கெப்பாசிட்டி நச்சுகளுக்கு கிடையாது. மற்றவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நச்சுகளுக்கு மரியாதையை கற்றுக் கொடுக்கறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க உங்களை மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் பார்க்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஆப்வியஸாக ஹர்ட் ஆவீங்க, இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணுவீங்க. உங்களோட பெயினையும் ரியாக்ஷன்ஸையும் அவங்க சப்ளையாக எடுத்துக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த சப்ளையை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. நார்சிசிஸ்ட் உங்களை மரியாதை இல்லாமல் நடத்தும்போது அவங்க மட்டமாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நீங்கள் அதை பார்க்கணும். ஹர்ட் ஆகிட்டு இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கிரே ராக் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும். கான்சிக்வன்சஸோட பவுண்ட்ரியை செட் பண்ணணும். அதாவது அவங்க பேட் பிஹேவியருக்கான விளைவுகளை மென்ஷன் பண்ணி பவுண்ட்ரிஸை செட் பண்ணணும். மரியாதையாக நடந்துக்கோ, ஒழுங்காக பேசு, கத்தாத, உன்னோட பிஹேவியர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது பவுண்ட்ரி கிடையாது. விளைவுகளை சொல்லி பவுண்ட்ரிஸை செயலில் வெளிப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ மரியாதையோடு பேசலைன்னா நான் இந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிடணும்.
நீ ஒழுங்காக பிஹேவ் பண்ணலைன்னா நான் இப்போவே இந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக அங்கேருந்து கிளம்பி போயிடணும். இந்த மாதிரி அவங்களோட பேட் பிஹேவியருக்கு ஸ்ட்ரிக்டான கான்சிக்வன்சஸோடு அவங்கள கட் பண்ணி விடணும். உங்களை எப்படி வேணால் ட்ரீட் பண்ண முடியும், சப்ளைக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற அவங்களோட அந்த துணிச்சலை நீங்கள் வேறறுத்து விடணும். அப்படி பண்ணும்போது நார்சிசிஸ்ட் உங்ககிட்ட ஏறி மிதித்து சப்ளை எடுக்கிறத நிறுத்திட்டு இறங்கி வந்து சப்ளை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சப்ளைக்காக அவங்களோட அந்த பேட் பிஹேவியரை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நச்சுகள் கிட்ட பேடாக பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க பிஹேவியருக்கான விளைவுகளை அவங்க மூஞ்சி மேலே தூக்கி போடணும். அப்போ தான் அவங்க கொஞ்சமாவது கண்ட்ரோல் ஆவாங்க. நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் விக்டிம்க்கு நார்சிசிஸ்ட் மேலே டிபெண்டன்சி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நார்சிசிஸ்ட்டுக்கு விக்டிம் மேலே இருக்கிற ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். பணத்துக்காகவும் எமோஷ்னல் நீட்ஸ்க்காகவும் தனிமை பயத்தினாலையும் சொசைட்டிக்காகவும் ஸ்டேட்டஸ்க்காகவும் நீங்கள் நார்சிசிஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நார்சிசிஸ்ட்டுக்கு உங்களை டாமினேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த டிபெண்டன்சியை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வரணும். ஒரு செல்ஃப் சஃபிஷியண்ட்டான ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை பில்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நார்சிசிஸ்டோட பவர் குறைஞ்சி போயிடும். அவங்களால உங்களை டாமினேட் பண்ண முடியாது. மொத்தத்தில் இந்த ரியாலிட்டிஸையெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் மரியாதைக்கு இடமே கிடையாது. மன நிம்மதியோடு வாழறதுக்கு வழியே கிடையாது. சுதந்திரமாக செயல்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பவுண்ட்ரிஸ் மூலமாக ஓரளவுக்கு அவங்களோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணலாம். பவர் கேமை ஷிஃப்ட் பண்ணலாம். ஆனால் அப்யூஸை நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்யூஸை அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் நச்சுகளை மொத்தமாக அவாய்ட் பண்ணணும். நீங்கள் அவங்கக்கிட்ட நியாயமான பிஹேவியரை எதிர்பார்க்குறத நிறுத்திட்டு உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிற ஆட்டிடியூடோடு டீல் பண்ணணும். மற்றவங்களுக்கு மரியாதையோடு நடந்துக்க தெரியலைங்கிறதுனால நீங்கள் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. ரிலேஷன்ஷிப்பில் சிவியர் கேஸ்லைட்டிங், ஃபைனான்ஷியல் அப்யூஸ், கேரக்டர் அசாசினேஷன், த்ரெட்ஸ், ஃபிசிக்கல் வயலன்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட் மரியாதை சார்ந்த பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் சேஃப்டி இஷ்யூ, பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனை. நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்புங்கிறது எந்த வகையிலையுமே பாதுகாப்பே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற வரைக்கும் உங்களோட டைம், எனர்ஜி, ரிசோர்ஸஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இவங்களை எப்படி டீல் பண்ணுறதுன்னு யோசிச்சே உங்களோட லைஃப் முடிஞ்சு போகும். ஸோ இவங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு நீங்கள் உங்கள் லைஃப் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மீண்டு வர்றதுக்காக என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. Bye friends.